அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம அப்படி பிளாங்காக உள்ளே போகிறோம். எந்த இன்ட்ரொடக்ஷனும் வேண்டாம். உங்களுக்கு ஒவ்வொரு செய்தியுமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நான் முன்கூட்டியே எதையும் நான் உடைக்க விரும்பலை. உள்ளே போய் ஒவ்வொரு தேங்காயை உடைக்க விரும்புகிறேன் நான். அதனால் நண்பர்களே, வாங்க நம்ம டைரெக்டாக பதிவுக்குள்ளே போகலாம். வாங்க சர்ப்ரைஸ் வீடியோவுக்கு போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உக்ரைனுடைய தகவல் போயிடலாம். ஏன்னா ஜெலன்ஸ்கியை பார்த்து கொஞ்சம் அதாவது அவருக்கு கூட இருக்கிற நபர்களே கொஞ்சம் நம்ம எதிர்த்தா நம்மளை போட்டுருவாரா அப்படின்ற ஒரு பயத்தை காண்பிக்கின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மொனாக்கோ எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா அது மொனாக்கோ தான். சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு பண முதலைகள். இந்த பண முதலைகள்லாம் பெரும்பாலும் வெவ்வேறு நாட்டில் இருந்தாலுமே அங்கே ஸ்பெஷல் குடியுரிமை வாங்கி அங்கே இருப்பாங்க. பட் மொனாக்கோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குண்டுவெடிப்பு நிகழ்வுகளோ இந்த மாதிரி எந்த இன்சிடெண்ட்டும் அவ்வளோ நடக்காது. ரொம்ப ஒரு காமான ஒரு நாடு அது. அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று. இப்போ அங்கே உக்ரைனில் ஒரு பணக்காரர் ஒருத்தர், ஆயில் ரிச், அதாவது 23வது ரிச்சஸ்ட் மேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அதானி இருக்கிறார்ல, அந்த மாதிரி மல்டி பிஸ்னஸ் உள்ள ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்துக்கு ஜெலன்ஸ்கியை கொஞ்சம் அப்படி இப்படின்னு பகைக்கிறாரு. ஏன்னா இவர் பண்ணுற நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் எகென்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஆரம்ப கட்டத்தில். உடனே ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, அவர் மீது பொருளாதார தடையை போடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி மொனாக்கோவுக்கு வந்துடுறாரு. ஏன்னா நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவர், அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன், அந்த பையனுக்கு ஒரு 12 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க, மொனாக்கோவில் இருக்கும்போது திடீர்னு சந்தேகத்துக்கிடமான ஒரு நபர் வராரு. அவங்க இருந்த இடத்துல வாசலில் திடீர்னு ஒரு பேக் மாதிரி வைக்கிறான். வச்சதுக்கப்புறம் ஆள் காணாமல் போகிறான். அப்புறம் அந்த பேக் வெடிக்குது. வெடித்ததுக்கப்புறம் ஒய்ஃபும் பையனும் கொஞ்சம் சிவியராக இன்ஜூர்டாக இருக்காங்க. 3 பேரும் யாரும் இறக்கலை. ஆனால் 3 பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவியர்லி டேமேஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. பட் அந்த குண்டு வச்ச நபரை இவங்க அடுத்த நாள் ரீச் பண்ணுறதுக்குள்ளே அவன் கரெக்டாக ஃப்ரான்ஸுக்கு தப்பி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மொனாக்கோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இந்த மாதிரியான இன்சிடெண்ட் அந்த நாட்டிலாம் நடக்கவே நடக்காதான். அது ரொம்ப இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைனை எதிர்த்த நபர். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், ஜெலன்ஸ்கியை எதிர்த்த நபர், உக்ரைன்னு சொல்லக்கூடாது, ஜெலன்ஸ்கியை எதிர்த்த நபர். அப்போ ஜெலன்ஸ்கியை எதிர்த்து எந்த ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க நாட்டுக்குள்ளாரையே அவங்க ஏதாவது கொஞ்சம் எசக்கு புசுக்காக பேசிட்டாங்கன்னா எந்த நாடு போனாலுமே போட்டு தள்ளுற அளவுக்கு தயாராகிட்டார். இப்போ கூட இருக்கிற மற்ற நாடு தலைவர்களே கூட, எப்போ அவர் கேட்டு நம்ம கொடுக்கலாம், நம்மள ஏதாவது போட்டுருவாராப்பா ஆளை வச்சுன்ற ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணியிருப்பார். அரசியல் தலைவர்கள்லாம் விட்டுருங்க, மற்ற தலைவர்களுமே கூட. ஸோ அதனால் பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. ஐரோப்பா இதையெல்லாம் கண்டித்து கேள்விகளை கேட்பாங்களான்றது தான் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க். ஏன்னா முந்தானேது புடின் அவர்கள் பேசும்போது, நாங்கள் நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாமே ஈவி இறக்கமற்ற தாக்குதல்னு சொல்லப்படுகிற அதே ஐரோப்பா நாடுகள் தான் எங்கள் நாட்டில் நடத்தப்படுகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து அத்தனையும் பொதுமக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலாம் வரவேற்கிறாங்க. அப்போ அவங்களும் எதிரிகளும் இந்த மாதிரி க்ரைமுக்கு உட்புகுத்தி இருக்காங்க. பட் வெளியில் அவங்க நல்லவங்கன்னு பேசிக்கிறதுல எந்த ஒரு அருகதையும் இல்லைன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அது ஜெலன்ஸ்கியை சேர்த்தி தான் பொருந்தும். இருந்தாலும் பாஸ், மொனாக்கோவில் போட்டு தள்ளிட்டு ஒரு ஆள் வராரு அப்படின்னா, இவர் கேங்கை எந்த அளவுக்கு விரிவுபடுத்தி வச்சிருக்கிறார், நாடு கடந்து விரிவுபடுத்தி வச்சிருக்கிறார்ன்றத ஒரு முக்கியமான தகவல். நேற்று ஜாப்ரோசிஷியா பகுதியில், ஜாப்ரோசிஷியா அண்ட் டினிப்ரோ இந்த 2 இடத்துல ரஷ்யா நேற்று கடுமையான தாக்குதல் நிகழ்த்தி இருப்பதாகவும், கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்லேருந்து 15 பேர் பக்கம் காயமடைந்திருப்பதாக ஜெலன்ஸ்கி தரப்பில் சொல்கிறாங்க. இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக நாங்கள் கருத்தில் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைன் தரப்பிலிருந்து ஃப்ரான்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஃப்ரான்ஸினுடைய ஸ்கேல் லாங் ரேஞ்ச் குரூஸ் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கான லைசன்ஸை கேட்குறாங்க. வாங்க, எங்களுக்கு லைசன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், உக்ரைன்லேயே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான நெகோசியேஷன் போயிட்டுருக்கான். நீங்கள் எங்களுக்கு ஆயுதங்களாக கொடுக்க வேண்டாம்,
ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கான பர்மிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2வது சம்பவம். 3வது, ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளமிங்கோ மிசைல்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ இப்போ கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னும் மொத்தம் 5 அனுப்புனா 3 சக்ஸஸ் ஆகுதான், 2 மட்டும் தான் சுட்டு வீழ்த்த முடியுதான். அப்போ சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் நாங்கள் அந்த அக்யூரேசியை வந்து நாங்கள் டெப்த் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாங்கள் டெப்த்தாக தாக்கல் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நிலைமையை உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு லாஜிஸ்டிக் ஹப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வரைபடத்தில் 1 அப்படின்னு நம்பர் போட்டிருக்கா கீழே பிளாக் சி கருங்கடல் பக்கத்தில் இஸ்தான்புல்லிருந்து வரும். அது வந்து பிளாக் சி டிரான்ஸ்போர்ட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேடோ ஃப்ளீட் மூலிமா அங்கே ரொமானியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க, அங்கேருந்து அப்படியே உக்ரைனுக்கு கொண்டு போவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 அப்படின்றது பார்த்தோன்னா இஸ்மைல் அண்ட் ரெனி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒடிசா துறைமுகம். இது உக்ரைனுக்கான அடுத்த ஒரு டெர்மினல் இம்போர்ட், அதாவது மற்ற கண்ட்ரியிலிருந்து வரக்கூடிய இறக்குமதியை வந்து மையமாக வைத்திருக்காங்க. ஒன்று அவங்க உக்ரைனுக்குள்ளே போய் இறக்குவாங்க, ஒடிசா துறைமுகம் அப்படின்வாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா இஸ்மைல்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், அந்த இடத்துல ஒரு ட்ரோன் தாக்குதல் எண்டில் வந்து நடத்தியிருக்காங்க, ஒரு ட்ரோன் கூட அந்த பகுதியில் போய் விழுந்ததாக சொல்லியிருக்கோம் நம்ம. அடுத்தது இந்த 2ன்றது பார்த்தோன்னா அந்த உக்ரைனை ஒட்டி வந்து கொண்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, மேலே ஒரு கார்னரில் போட்டிருக்கு பாருங்கள். அடுத்தது 3 அப்படின்றது பார்த்தீங்களா, அது ரொமானியாவுக்குள்ளார லேண்ட் டிரான்சிட் காரிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேண்ட் டிரான்சிட் காரிடர் அப்படின்னா ஓஷன் கண்டெய்னர் ஷிப்பு இது மீதி எல்லாமே ஐரோப்பாவுடைய நெட்வொர்க்குள்ளே கொண்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு உக்ரைனுடைய மெயின் காரிடர் ஹப்பாக பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து போலந்து அண்ட் ஸ்லோவோக்கியா வழியாகவும் அது இன்புட் ப்ளஸ் அவுட்புட்டு, இதுதான் மெயினாக உக்ரைன் தற்போது நிலைமைக்கு ஏற்றுமதி தளமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வரைபடத்தை காட்டுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஏற்றுமதி தளங்களை முழுமையாக அடுத்து நாங்கள் நீக்க போகிறோம், ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்பிலிருந்து. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள். அப்படியே அங்கேருந்து தள்ளி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு புகைப்படமாக காட்டுறோம் பாருங்கள். ஈராக்கிலிருந்து ஒவ்வொரு சம்பவமாக பயங்கரமாக இருக்குது. எந்த கட்டிடத்தை போய் தோண்டி எடுத்தாலுமே உள்ளே பார்த்தா புதையலாக பணம் வைத்திருக்காங்களாம். அந்த ஒரு 17 முன்னாள் எம்பிக்கள்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒவ்வொரு வீடாக பணம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்காத சூழ்நிலை இப்போ சுவரெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். நீச்சல் குளம் பக்கத்தில் பாருங்கள் ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவரை தோண்டி கோடிக்கணக்கான பணத்தை வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஈராக் அரசாங்கம் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க, நிச்சயமாக ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதங்கள் ஏந்தியவர்கள் யாராக இருந்தாலும், அது அரசுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி எதிராக இருந்தாலும் சரி, செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் ஆயுதங்களை கீழே போடணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. நாட்டை வலுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, வெதர் அது ப்ரோ ஈரானியனாக இருந்தாலும் சரி எந்த ஈரானியனாக இருந்தாலும் சரி என்றாங்க. ஏன்னா ஈரானுடைய செல்வாக்கு ஈராக்கில் மிகப்பெரிய அளவுக்கு கொடி கட்டி பறக்கிறது. அந்த செல்வாக்கெல்லாம் இது குறைஞ்சிருமா குறையாதான்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா இன்னும் அங்கேருந்து தகவல்கள் என்ன வருது அப்படின்னா, இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே இவர் வாஷிங்டன் போகிறாராம். வாஷிங்டனை போயிட்டு அமெரிக்கா கிட்ட ஒரு சில ஒப்பந்தம்லாம் போட போகிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு நிலைமைக்கு. ஸோ அன்னையிலிருந்து நான் தொடர்ந்து ஒரு 5 நாளாக நான் ஈராக்கை பற்றி பேசும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஈராக் விவகாரத்தில் ஈரான் கொஞ்சம் பேக் எடுத்துச்சு, இல்லை அவங்களுக்கு எதிராக மாறிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை கூட சொல்லியிருந்தேன், இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியும் பவியன் அப்படின்ற ஒரு பகுதியில் இன்றைக்கி குர்தீஸ்னுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தான் தாக்கல் நடத்தியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொன்னாங்கன்னா 3 ஐஆர்ஜிசி வந்து 2 ஐஆர்ஜிசி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 2 பேர் வந்து ஊண்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அஃபீஷியலாக டெரரிஸ்ட் நடவடிக்கைன்னு இருக்காங்க. ஏதோ ஒரு குரூப் திடீர்னு உள்ள நுழைய ட்ரை பண்ணியிருக்காங்க, தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, துப்பாக்கி சூடு. இது வந்து 2வது தடவை. முறை இன்சிடெண்ட் என்னன்னா எதுவுமே வெளியே சொல்லாமல் அப்படியே லைட்டாக விட்டாங்க. பட் இந்த தடவை ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எல்லை பகுதியில் உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்தியிருக்காங்க. எங்களோட ஐஆர்ஜிசி 2 பேரும் மீதி 2 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறத உறுதி செய்கிறாங்க. அப்போ நம்ம சொன்னது மாதிரி தான் இப்போ 11 நாளைக்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது குர்தீஸ் ரீஜனில் இருப்பவர்கள் அதிகமாக ஆயுதம் வாங்கி எங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள்
அவங்கள நான் மனசில் வச்சுப்பேன், இந்த துரோகத்தை நான் விடமாட்டேன் அப்படின்றாரு. அப்படின்னா இப்போ ஈராக் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, நெருக்கடிகள் கொடுக்குறாங்க, ஆயுதங்களை போட்டுட்டு நீங்கள் சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இது ப்ரோ ஈரானியன்ஸுக்கு மட்டும் இல்லை, குர்திஸ் ரீஜனுக்கு சேர்ந்து தான். அப்போ குர்திஸ் ரீஜன் இங்கிருந்து துரத்தப்பட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. ஏற்கனவே சிரியாவில் இருந்து அவங்க பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ண முடியல. ஏன்னா அமெரிக்கா அவங்களுக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கி சிரியாவில் அமைதியை ஏற்படுத்தினதுனால அங்கே இருக்கக்கூடிய குர்திஸ் வந்து அவங்களோட இணக்கமாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிறைய எண்ணெய் கிடங்குகள் எல்லாமே வந்து சிரியாவுடைய அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. அங்கேருந்து வந்தவங்க ஈராக்கில் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு நினச்சாங்க. பட் ஈராக்கான அரசாங்கத்துக்கான உத்தரவு அவங்களுக்கு ப்ரெஷர். அப்போ நம்ம இது என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, குர்திஸ் ரீஜனுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. நீங்கள் போய் ஈரானை அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா அது நாங்கள் எப்படி உங்களை ஒழிக்க முடியுமோ ஒழிச்சிக்குவோம் அப்படின்னு நேரடியாகவே இப்போ கன் பாயிண்ட் இங்கே வச்சிட்டாங்க குர்திஸ் ரீஜனுக்கு, ஈராக் அரசாங்கத்தோடு. அப்போ இது வந்து நீங்கள் மறுபடியும் நான் சொல்ல வரேன், ஏன் அப்படின்னா எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, இது வந்து புரோ ஈரானியன்ஸ்க்கு எதிராக கூட இருக்கும். அதாவது ஈரான் ஆதரவாளர்களுக்கு வைக்கப்பட்ட குறியா அப்படின்னா, ஆதரவாளர்களோ எதிராளர்களோ ஒருவேளை அமெரிக்காவின் நெருக்கடியில் குர்திஸ் ரீஜியனை உள்ளே நுழைய ட்ரை பண்ணுறாங்களா, அதனால் ஈரான் இன்னும் கண்ணும் கருத்துமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய எல்லை பகுதி விவகாரம். சரி, இந்த பக்கம் F-35 வந்து தொடர்ந்து துருக்கி கொடுக்கலாமா வேண்டாமான்னு அமெரிக்கா ஆலோசனை ஈடுபட்டுருக்காங்க. இஸ்ரேல் அண்டு கிரீஸ் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடாது, இது பெரிய அளவுக்கான விரிசல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அங்கே இருக்கக்கூடிய தகவல். நேற்று ஜெர்மனியில் என்ன ஆச்சுன்னா, ஒரு துருக்கியில் இருந்த ஒரு நபர் ஹாம்பர்க் அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கான். அந்த துப்பாக்கி சூடில் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 6 பேர், அதில் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஒன்று. அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து கிட்டத்தட்ட சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக கன்லாவை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி முடக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஜெர்மனிக்குள்ளார ஒரு துருக்கியினுடைய நபர் உள்ளே வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்கன்னா ஜெர்மனி முழுவதும் சற்று பரபரப்பு தான். ஜெர்மனி முழுவதும் இல்லை, அந்த ஹாம்பர்க் அப்படின்ற ஒரு பகுதியில். அடுத்து நம்ம பாகிஸ்தான் விவகாரத்தில் நேற்று பட்கியா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலில் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 49 பேர் இன்ஜூர்டு, 28 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 28 பேர் இறந்ததில் இவங்க பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அது வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐநா மிஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே நேரடியாக நேற்று போய் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் ஒருத்தர் கூட தீவிரவாதிகளாம் இல்லை, எல்லாமே பொதுமக்கள் தான், குடும்பத்தோடு தங்கி இருக்கும்போது இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்கன்றாங்க. அதனால் ஆப்கானிஸ்தானுக்கான ஐநா அம்பாசிடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடுமையாக கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க. இதை வந்து நியாயப்படுத்துகிறாங்க. பாகிஸ்தான் பொதுமக்களின் வீடுகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டு நியாயப்படுத்துகிறாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. வழக்கமாக கராச்சிக்குள்ளே குண்டு வெடிப்பு நடக்குது, அந்த குண்டு வெடிப்பு நிகழ்வுக்கு உடனே பதிலடி கொடுக்கணும், மக்களை சமாதானப்படுத்தணும். அப்படின்னா இந்த தாக்குதல் உடனே ஒரு பாட்டு கண்மூடித்தனமாக நடத்திடலாம், அவங்க கொண்டுடலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லையான்ற ஒரு கேள்வி தான். இப்போ செல்ஃபி பாய்ஸ் தயாராக இருக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து தாக்குதல் எதிர்பார்க்கலாம், அது இப்போ அப்பன்லாம் கிடையாது. பட் ஆனால் இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா பாகிஸ்தானும் தயாராக தான் இருப்பாங்க. ஒரு யுத்தம் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை மேலும் சீர்குலையும் என்பது ஒரு கூடுதல் தகவல். இந்த சைடு கேப்பில் இந்தியாவுக்கு வேறு வார்னிங் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய தூண்டுதல் தான் இதெல்லாம் நடக்கிறது. அது இல்லாமல் எங்களுக்கு வர வேண்டிய இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியும் அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, தொடர்ந்து தடுத்து நிறுத்திட்டே இருக்கிறாங்க, வாட்டர் அக்ரிமெண்ட்டை மீறி இருக்காங்க, கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு இந்தியாவை பார்த்து எச்சரித்திருக்கிறது அவங்க பாகிஸ்தான். இந்தியாவும் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்திருக்கிறது. கண்மூடித்தனமாக அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு தனது கடுமையான கண்டனங்களையும் ஆப்கானிஸ்தானுக்கான முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறது இந்தியா என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அடுத்து ட்ரம்ப் அவருடைய ஒரு ட்விட்டை பார்க்கலாம். இந்த கேஸோலைன் ரீட்டைல் இருக்கிறார்ல, இந்த கேஸ் பெட்ரோல் டீசல்லாம் விற்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட $68 வந்துச்சு ஒரு பேரல். ஆனால் அவங்க ப்ரைஸை குறைக்க மறுக்கிறாங்க. நிறைய மக்கள் இதனால் வந்து துன்பப்படுறாங்க.
இதனுடைய ஸ்டார்ட் டார்கெட்டிங் அரௌண்ட் வந்து $2.5 பக்கம் தான் கேலன் பக்கம் இருந்தது. இன்னும் ஒரு சில மாகாணங்கள்லாம் குறையாமல் இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் குறைக்காமல் இருக்காங்க. இது வந்து அப்யூஸ் பண்ணுறீங்க. மார்க்கெட் விலையை பொறுத்து தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். விலை ஏற்றும் போது ஏற்றிட்டீங்க, இப்போ நீங்கள் குறைக்கும் போது நீங்கள் குறைக்கணுமா குறைக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்திருக்கு. சரி, இதே கேள்வி தான் எனக்கும் இங்கே வந்திருக்கு. இந்தியாவுக்குள்ளாரையும் அரசாங்கத்தின் மீதும் வந்திருக்கு, இங்கே ஹோட்டல் உரிமையாளர்கள் மீதும் வந்திருக்கு. ஹோட்டல் உரிமையாளர்கள் இதுக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, கேஸ் தட்டுப்பாடு, எங்களுக்கு கேஸே கிடைக்கல, விறகு அடுப்பில் செய்கிறோம், கரண்ட் அடுப்பில் செய்கிறோம், கரண்ட் அடுப்பில் செய்கிறனால தான் எங்களுக்கு இவ்வளோ ரேட்டு, நான் ஒரு வடை கூட இவ்வளோ ரேட்டு போட வேண்டியது இருக்குன்றாங்க. இப்போ கேஸ் வந்து உடனே கிடச்சிருச்சு. மேபி 1ஆம் தேதி நாளைக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. கண்டிப்பாக கேஸோட விலையெல்லாம் கண்டிப்பாக குறையும். அப்படி குறைஞ்சதுன்னா முதல்ல இந்த ஹோட்டல்காரங்கெல்லாம் குறைப்பாங்களா? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் 1. 2வது விஷயம் என்ன, லாரி உரிமையாளர்கள் வாடகை தொகையை ஏற்றினாங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏற்றினதுக்கு இவங்க குறைப்பாங்களா? இது எல்லாம் கேள்வி. 3வது கேள்வி அரசாங்கத்தை நோக்கி. நீங்கள் $108 இருக்கும்போது விலையேற்றம் எங்களால் கட்டுப்படி ஆகலைன்னு சொன்னீங்க. விலை ஃபுல்லாக $68 வந்துருச்சு. $68 வந்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த யுத்தம் முடிவு பெற்று கிட்டத்தட்ட 10 நாள் மேலே, 15 நாளே இழுபறிகள் இருக்குது. இன்னுமே நீங்கள் குறைக்காமல் இருக்கீங்க. இத்தனை நாள் நீங்கள் லாஸ்லேருந்து எடுத்துகிட்டுப்பீங்க. நீங்கள் இன்னும் எடுக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இனியும் குறைக்கவில்லை என்றால் அரசாங்கத்தின் மீது சற்று விமர்சனங்கள் கடுமையாக வைக்கப்படும் நினைக்கிறேன். ஏன்னா $68 வந்து இன்னும் நீங்கள் அதே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் குறைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ ட்ரம்ப் வைத்த அதே கோரிக்கை தான். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை குறைந்தாலும் யாருமே அவங்கவுங்க குறைக்க மனசு வர மாட்டேங்குது. இதனால் பாதிக்கப்படுறது யார்? பொதுமக்கள் மட்டும்தான். ஓட்டர் உரிமையாளராக இருந்தாலும் சரி, இல்லை மத்திய அரசு நடத்துகின்ற எண்ணெய் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அந்த மனசு தான் சீக்கிரம் வர மாட்டேங்குது. ஏற்றும் போது பயந்து சீக்கிரமாக ஏற்றுறீங்க, இறக்கும்போது இன்னுமே இறக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி? கவலையே படாதீங்க எண்ணெய் நிறுவனங்களே. கண்டிப்பாக இந்த போர் மட்டும் நிறுத்தம் வந்தது அப்படின்னா $50 கீழே வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு ஈராக் வெளியே வராங்க, ஓப்பக்கிலிருந்து வெளியே வராங்க. ஏற்கனவே UAE வெளியே வந்துட்டாங்க. வெனிசுலா வேறு தடைகளை நீக்க போகிறாங்க. இப்போ ஷார்ட் டைமில் ஈரானுக்கும் தடைகளை நீக்கி இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது குரூடாயிலோட விலை வந்து மிகப்பெரிய அளவு கணிசமாக குறையும். இதையெல்லாம் மக்களுக்கு நன்மை அளிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. வீடியோட நிறைவு பகுதியில் ட்ரம்ப் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். தலைவரே, நீங்கள் வந்து ஏட்டிக்கு போட்டி ஏகாரம்பரமாக இருக்கீங்க இந்தியா கூட. இந்தியா பாருங்கள், ஐரோப்பா கூடயும் கனடா கூடயும் இல்லை UK கிட்டலாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இன்க்ளூடிங் நியூசிலாண்டு கிட்டலாம் சேர்ந்து போத் கண்ட்ரி வில் பெனிஃபிட்டட். யாருமே இது மாதிரி பதிலுக்கு பதில் வரி போடல. அதனால் நீங்கள் வார்த்தைகளை அடக்கி கொஞ்சம் நாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நோக்கி நகரலாமா, அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு வெளிப்படையாகவே ட்ரம்ப் கிட்ட ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. இருந்தாலும் மனுஷன் அந்த பழைய இந்தியா வந்து எங்கள் மூலயமா வரி விதித்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அதே நாங்கள் வந்து தெரியாமல் விட்டுட்டோம், நான் வரி தான் விதிப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அது நம்மளுக்கு தான் லாஸாக இருக்குது. அதனால் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் பேசுகிறீங்களா தலைவரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம தலைவர் என்ன சொல்ல போகிறாரு தெரியல. ஃபோர்டு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, ஏஐ மூலிமா ஒரு சில குவாலிட்டி செக்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. கரெக்டாக மேட்ச் ஆகலை. நிறைய பேர் இடையில் எடுத்தாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய செயல்பாடுனால. பட் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ரீதிங்க் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு ஹியூமன் இன்ஜினியரே போதும், ஏஐ வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம். இடையில் ஆட்குறைக்கலான்ற நம்பிக்கையில் என்ன பண்ணாங்க, ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சாங்க. பட் ஏஐனுடைய நடவடிக்கை பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால, இல்லை நாங்கள் ஹியூமனுக்கே நாங்கள் போயிடறோன்னு இருக்காங்க. துருக்கியினுடைய இஸ்தான்புல்லில் ஒரு 50க்கும் மேற்பட்ட மக்கள் LGBTQக்கு ஆதரவாக போராடிய மக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறது துருக்கி. இந்த நியூஸ் நான் ஏங்க சொல்கிறேன்னா, அங்கே முந்தானேத்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. போராட்டம்னா ஆதரவு பேரணியாக இருந்தது. டெல்லி இங்கெல்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவுக்கான பேரணியாக இருந்தது. பட் இங்கே அது மாதிரி கைதெல்லாம் இல்லை. பட் துருக்கி வந்து இது மாதிரி போராடினாவே, ஃப்ளாகை தூக்கினாவே கைது பண்ணியிருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.